Taste the Daily. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் 22 வயது மதிக்கத்தக்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் தீபக் என்பவரை கொடுங்கையூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தினுடைய துயரம் அடங்குவதற்குள்ளாக சென்னை மாநகரில் மற்றொரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சென்னை கொடுங்கையூர் பகுதியிலே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் 22 வயது மதிக்கத்தக்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த தீபக் என்பவரை கொடுங்கையூர் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தீபக் என்பவர் பெயிண்டராக, அதாவது வர்ணம் பூசக்கூடிய வேலையை செய்து வருவதாக கூறப்படுகிறது. தனது வீட்டின் அருகே இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 22 வயது பெண்ணிற்கு இந்த பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த இந்த 22 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் என தெரிய வந்திருக்கிறது. இவர் தனது தந்தையோடு வீட்டிலே இருந்திருக்கிறார், வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் வீட்டினுடைய அருகில் வசிக்கக்கூடிய இந்த தீபக் என்கிற இந்த நபர், பெயிண்டராக வேலை செய்யக்கூடிய இவர், இது தொடர்ந்து இந்த பெண்ணை, குறிப்பாக தீபன் முருகானந்தம் வீட்டினுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த தீபக் இருக்கிறார். அவர் பெயிண்டராகவும் வேலை பார்த்து வருகிறார். அந்த பெண்ணிடம் தொடர்ந்து அடிக்கடி பேசி தொல்லை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு தீபன் பலந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் இந்த சம்பவத்தை பெண்ணினுடைய தகப்பனாரிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தந்தை புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பெயிண்டர் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொடுங்கையூர் போலீசார் அவரை மேல் விசாரணைக்காக மகாகவி பாரதி நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இது பாலியல் வழக்கு என்பதால் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தெரிந்தும் கூட தொடர்ந்து பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொல்லைகள் எப்படி இவர் அத்துமீறி இருக்கிறார், அந்த பெண்ணிற்கு எதுபோன்ற தொல்லைகளை எல்லாம் கொடுத்து அந்த பெண்ணை துன்பப்படுத்தி இருக்கிறார் என்ற வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தந்தையிடம் அக்கம் பக்கம் இருந்தவர்களே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலேயே இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட துயரம் அந்த பெற்றோருக்கு நேர்ந்திருக்கும் என்பதை எண்ணி பார்ப்பதற்கே வேதனையாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டு அந்த விவகாரத்திலே குறிப்பாக ஒரே ஒரு குற்றவாளிதான் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றம் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை சென்னை காவல்துறைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில், தமிழக அரசுக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தற்போது கொடுங்கையூரிலே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 22 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி மிகப்பெரிய ஒரு துயரமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் கலாச்சாரம் என தொடர்ந்து இந்த தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியினுடைய துயரமாக இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை கொடுங்கையூரில் 22 வயதிற்குட்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.